إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله كافة للناس بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آله وأصحابه وأزواجه وذريته وسلم تسليما كثيرا كثيرا அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் மதீனாவில் இருந்து ஷாமிற்கு சென்று திரும்பி வரக்கூடிய அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை தடுப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் 313 பேர் பத்ர் என்ற ஒரு இடத்தை நோக்கி சென்றார்கள். செல்லக்கூடிய வழியிலே வியாபார கூட்டத்தை தடுக்க சென்ற அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களுடைய தோழர்களும் எதிரிகளுடைய தாக்குதல் நடக்கப் போவதை அறிந்து ஒரு மிகப்பெரிய போர் நடப்பது என்பதை உறுதி செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே ஆலோசனை செய்கிறார்கள். சஹாபாக்களிலே முஹாஜிர்கள் அன்சாரிகள் என்ற இரண்டு கூட்டத்தை பிரித்து முஹாஜிர்களுக்கு தளபதிகளாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அன்சாரிகளுக்கு தலைவராக தளபதியாக யாரை சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிக்கிறார்கள். போரை பற்றிய ஒரு பேச்சுவார்த்தையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் அவர்களும் மிக்தாத் அவர்களும் ரலியல்லாஹு அன்ஹும் இந்த மூன்று தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முஹாஜிர்களுடைய படையில் இருந்து இந்த மூன்று தோழர்களும் முஹாஜிர்களுடைய நம்பிக்கையை முஹாஜிர்களுடைய நிலைமையை எடுத்துச் சொல்கிறார்கள். மிக்தாத் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே பனி இஸ்ரவேலர்கள் கூறியது போன்று நாங்கள் கூறுவோம் என்று எதிர்பார்க்காதீர்கள். என்ன சொன்னார்கள்? அல்லாஹும் நீங்களும் போர் புரிய செல்லுங்கள், நாங்கள் இங்கே உட்கார்ந்து அந்த போரை பற்றி வேடிக்கை பார்க்கிறோம், வெற்றியுடன் வந்தால் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அது போன்று நாங்கள் கூறுவோம் என்று எதிர்பார்க்காதீர்கள், நீங்கள் எங்கே எங்களை அழைத்து சென்றாலும் அங்கே நாங்கள் வருவோம். அன்சாரிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புதிதான கூட்டத்தார்கள், இப்போதுதான் இஸ்லாமை ஏற்றிருக்கிறார்கள். அதுவரை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அதிகமாக பழகாத தோழர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் அன்சாரிகளிடமிருந்து யார் எழுந்திருக்கிறார்கள்? சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அன்சாரிகள் இந்த போரிலே கலந்து கொள்வார்களா மாட்டார்களா என்று தயக்கத்தில் இருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், உங்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், நீங்கள் நபி என்பதை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களை அழைத்து சென்று கடலிலே மூழ்க வைத்தாலும் நாங்கள் மூழ்க தயார். நீங்கள் யாருடன் எங்களை அழைத்து சென்று உறவு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் உறவு வைத்துக் கொள்வோம். யாருடைய உறவை துண்டிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அவருடைய உறவை துண்டிக்கிறோம். நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் நாங்கள் செய்ய தயார். தயக்கம் காட்டாதீர்கள், அல்லாஹ்வுடைய பாதைக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்களுடைய உயிரை கொடுப்பதற்காக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டதற்கு பிறகு சொல்கிறார்கள், அல்லாஹ் எனக்கு வாக்களிக்கிறான், இந்த போரிலே வெற்றியை கொடுப்பான் என்று. லா இலாஹ இல்லல்லாஹ். நான் பார்க்கிறேன், இன்னும் இவர்கள் இந்த இடத்திலே இறப்பார்கள், மரணிப்பார்கள், வெட்டி வீழ்த்தப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் எனது கண்களுக்கு முன்னால் காண்பிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பத்ரை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார்கள். பத்ருடைய களம் பெரிய மைதானத்தை சுற்றி உள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் நடந்து சென்று ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். யார் மக்காவாசிகளிலே இங்கே கலந்து கொண்டவர்கள் இருக்கிறார்களா, மக்காவாசிகளுடைய ஏதாவது அடையாளம் இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் படையை விட்டு விலகி சுற்றி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அங்கே ஒரு வயதானவர் தோற்றமளிக்கிறார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுவையான சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வயதானவனை அணுகி கேட்கிறார்கள், உனக்கு ஏதாவது இங்கே முஹம்மது என்பவரை பற்றியும் அவர்களுடைய மதீனா வாசிகளை பற்றியும் உனக்கு தெரியுமா? கேட்பவர் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறார்கள், முஹம்மதையும் அவர்கள் தோழர்களையும் இங்கே நீ பார்த்ததாக அடையாளம் இருக்கிறதா? போருடைய தந்திரம், அதாவது நம்முடைய வருகையை பற்றி மக்காவாசிகள் அடையாளம் கண்டு கொண்டார்களா இல்லையா, மக்களுடைய உள்ளத்திலே நம்முடைய வருகை வந்து விட்டதா இல்லையா என்று பார்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள் அந்த வயதானவரிடத்திலே, மதீனாவாசிகளையும் முஹம்மதையும் நீ பார்த்ததாக அவர்கள் வருவதாக உனக்கு செய்தி கிடைத்ததா? அந்த வயதானவர் சொல்கிறார், லா உஹ்பிருக்குமா ஹத்தா தஹ்பரானி மிம்மன் அன்துமா, நீங்கள் யார் என்பதை எனக்கு அறிவிக்காதவரை நான் அதை பற்றி உங்களுக்கு அறிவிக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அக்பர்தனா அக்பர்னாக, நீ அறிவி நான் அறிவிக்கிறேன். அப்படியா செய்தி? ஆம் அப்படித்தான், நீ அறிவித்தால் நான் அறிவிப்பேன். அவர் கூறினார், ஆம் எனக்கு செய்தி கிடைத்தது, முஹம்மதும் அவர்களுடைய தோழர்களும் மதீனாவில் இருந்து கிளம்பி இந்த இடத்தை வென்றடைவார்கள் என்று எனக்கு செய்தி கிடைத்த நாளிலிருந்து நான் பார்க்கிறேன். இன்றைய தினம் அந்த செய்தி உண்மை என்றால் இன்றைய தினம் அவர்கள் இந்த பத்ரை அடைந்திருப்பார்கள். மக்காவில் இருந்தும் செய்தி கிடைத்தது குறைஷிகள் வருகிறார்கள் என்று, குறைஷிகளுடைய செய்தி உண்மை என்றால் அவர்களும் இன்றைய தினத்திலே இந்த களத்தை அடைந்திருப்பார்கள். வயதானவர் கேட்டார், நான் கூறிவிட்டேன், நீ கூறு முஹம்மதே, நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஹ்னு மின் மா, நான் தண்ணீரில் இருந்து வந்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். உண்மைதான், படைப்புகள் அனைத்தும் தண்ணீரிலிருந்து படைக்கப்பட்டவைதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் தண்ணீரிலிருந்து வந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூறிவிட்டு குதிரையை திருப்பிச் செல்கிறார்கள். அவர் கேட்கிறார், தண்ணீரிலிருந்து வந்திருக்கிறாயா? ஈராக்குடைய தண்ணீரா, யமனுடைய தண்ணீரா? இன்னை இவர் புதிதாக ஏதோ சொல்லிச் செல்கிறார் என்று புலம்பிக் கொண்டே திரும்பி செல்கிறார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நகைச்சுவை அப்படித்தான். லா இலாஹ இல்லல்லாஹ். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகளை பார்த்து வருவதற்காக அலி, ஜுபைர், சஅத் இந்த 3 சஹாபாக்களையும் தேர்ந்தெடுக்கிறார்கள். 3 சஹாபாக்களையும் தேடச் சொல்கிறார்கள். 3 சஹாபாக்களும் தேடிச் செல்கிறார்கள். அங்கே தண்ணீர் அருந்தும் மதீனாவாசிகள் தண்ணீர் அருந்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய கிணற்றின் அருகிலே குறைஷிகள் 2 பேர் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். புடித்து அடி அலி ரலியல்லாஹு அன்ஹு வைத்திருந்த கம்பை வைத்து சாத்து கேட்டாங்க, நீ எந்த ஊருக்கார? அவங்க சொன்னாங்க, நாங்க குறைஷிங்க. நீ அபூ சுஃபியானுடைய படைதானே என்று அடி. அவர்கள் கடைசியிலே சொன்னார்கள், ஆம் அபூ சுஃபியானுடைய படைதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் உண்மையை சொன்னார்கள், நீங்கள் அடித்தீர்கள். அவர்கள் பொய் சொல்லி விட்டார்கள். அவர்கள் அபூ சுஃபியானுடைய படை அல்ல, குறைஷிகளுடைய படைதான். அவரிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மக்காவாசிகளின் வருகையை குறித்து உனக்கு தெரியுமா? அபூ சுஃபியானுடைய படையும் அபூ ஜஹலுடைய படையும் இங்கே அடைந்ததை நீ அறிவாயா? உண்மையை சொல்கிறேன் முஹம்மதே, அவர்கள் வந்து விட்டார்கள். அவர்களை நான் பார்த்தேன். அவர்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் எனக்கு தெரியாத எண்ணிக்கை எல்லாம். ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகங்களை அறுக்கிறார்கள்? 9 ஒட்டகங்களை அறுக்கிறார்கள், 10 ஒட்டகங்களை அறுக்கிறார்கள். அப்படியா? அவர்கள் 1000த்திற்கும் குறைவானவர்கள் வந்திருக்க மாட்டார்கள். 1000 பேர் அல்லது 900 பேருக்கு மேலாக வந்திருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். செய்தி உண்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பத்ருடைய களம் அமைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பத்ருக்கு ஆயத்தமாகிறார்கள். பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த அவர்கள் நிற்கக்கூடிய இடம் மிகவும் மேலான பகுதியாக இருக்கிறது. அங்கே பார்த்தால் எதிரிகள் நிற்கக்கூடிய படையிலே பார்த்தால் சரிசமமாக இருக்கிறது. அல்லாஹ் இரவிலே மலையை இறக்குகிறார். இரவிலே மலை இறங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பகுதி சரிசமமாக ஆகிறது, எதிரிகளுடைய பகுதி மேடாக மாறுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் இதை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செய்கிறார்கள், எப்படி படையை வழி நடத்துவது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குறைஷிகள் இங்கே அடைவதற்கு முன்னால் குறைஷிகளுடைய இடத்திலே அடைந்து அங்கே உள்ள நீர்நிலைகளை நாம் கைப்பற்றுவோம் என்று. பாலைவனம், நீர்நிலைகள் தான் அங்கே முக்கியம்.
நீர்நிலைகளை கைப்பற்றுவோம் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைந்து சென்று ஒரு நீர்நிலையை கைப்பற்றும் பொழுது ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள். ஹுபாப் இப்னு முந்தர், மிகப்பெரிய ஒரு போர் தளபதி, போருடைய நுணுக்கங்களை அறிந்தவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இது அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக இந்த இடத்திலே நீங்கள் தங்கி இருக்கிறீர்களா, இல்லை உங்களுடைய கருத்தா, உங்களுடைய தந்திரமா? அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் எங்களுக்கு ஒரு பேச்சு இல்லை, உங்களுடைய சுய கருத்து என்றால் எங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது, கேளுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். சஹாபாக்கள் சத்தியத்தை சொல்வதில் யாரிடத்திலும் தயக்கம் காட்ட மாட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை வளர்த்தது அப்படி. சஹாபாக்களுடைய உள்ளத்திலே ஈமானை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கியது அப்படி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், இது என்னுடைய கருத்து தான். அப்படி அல்லாஹ்வுடைய தூதரே, இது சரியான கருத்து அல்ல. மனிதர் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமயம் இப்படி செய்யலாம், சஹாபாக்கள் அதை திருத்தலாம். வஹீயுடைய விஷயத்திலே மாற்று கருத்து கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லு என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, குறைஷிகளுடைய அத்துணை நீர்த்தடங்கள் எங்கே எல்லாம் இருக்கிறதோ அந்த நீர்த்தடயங்கள் அனைத்தையும் நாம் கைப்பற்றி விட வேண்டும். ஒரே ஒரு நீர்த்தடயம் தான் இருக்க வேண்டும், அது நாம் உபயோகிப்பதற்கு மட்டும்தான். இப்படி இருந்தால்தான் குறைஷிகளை நாம் திணற வைக்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீ சொல்வதுதான் சரியான கருத்து. ஒரு தலைவராக இருந்தாலும், ஒரு போர் தளபதியாக இருந்தாலும், ஒரு சாதாரண ஒரு போரிலே கலந்து கொள்ளக்கூடிய நபர் அறிவுரை செய்தாலும் அந்த அறிவுரை சரி என்றால் அதை ஏற்று நடப்பதுதான் ஒரு சிறந்த தலைவருக்கு அடையாளம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்தவர்கள் தான், அவர்களை விட சிறந்தவர்களும் கூட. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி போருடைய அமைப்பை வழிநடத்துவது என்று யோசிக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் ஒரு கருத்து சொல்கிறார்கள். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, யார் அவர்கள்? குறைஷி படையுடைய அன்சாரி படையுடைய தளபதி சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, யா நபி அல்லாஹ், நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன், நாங்கள் உங்களை பாதுகாப்போம், நாங்கள் உங்களை அரவணைப்போம், நாங்கள் உங்களை நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த போர்க்களம் ஒன்று வெற்றியாக அமையலாம், ஒன்று தோல்வியாக அமையலாம். இந்த போர்க்களத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை அளிக்கலாம் அல்லது தோல்வியை அடைக்கலாம். எங்களுடைய ஆசை, நம்முடைய ஆசை இந்த போர்க்களத்திலே வெற்றியும் கண்ணியமும் கிடைக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் ஒருவேளை அல்லாஹ்வுடைய விதி மாற்றமாக இருந்து அல்லாஹ் நமக்கு தோல்வியை கொடுத்தால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதற்காக எனக்கு என்னிடத்திலே ஒரு யோசனை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் போரிலே முன்னால் செல்கிறோம், உங்களுக்கு போரின் பின்பகுதியிலே ஒரு பரணை அமைத்து தருகிறோம். அந்த பரணிலே நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள், கீழே 2 குதிரைகளை நாங்கள் வைத்திருப்போம். அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருவேளை இந்த முஷ்ரிக்குகள் எங்களுடைய பிணங்களின் மீது மிதந்து வந்து உங்களை அடைந்து விட்டால் நீங்கள் இந்த குதிரையிலே ஏறி மதீனாவை நோக்கி புறப்படுங்கள். ஏன் யா நபி அல்லாஹ், மா நஹ்னு பி அஷத் லக ஹுப்பன் மின்ஹும். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களை விட நேசிக்கக்கூடிய கூட்டம் மதீனாவிலே உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இது மட்டும் போர் என்று தெரிந்திருந்தால், உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு என்று தெரிந்திருந்தால் அவர்கள் மதீனாவிலே தங்கி இருக்க மாட்டார்கள். இதுவரை மதீனாவிற்கு செய்தி கிடைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரே, புறமுகுது காட்டி செல்ல சொல்லவில்லை, நீங்கள் சென்று அந்த மதீனாவாசிகளையும் அழைத்து வந்து இவர்களுடன் போர் புரியுங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸஅத் இப்னு முஆதுடைய யோசனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஸஅதிற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், அவங்களை புகழ்ந்தவர்களாக. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு ஒரு பரண் அமைக்கப்படுகிறது. ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய அன்சாரி தோழர்களும் அந்த பரணை சுற்றி பாதுகாப்புக்கு நிறுத்தப்படுகிறார்கள். பத்ரை நோக்கி படை செல்கிறது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த நேரத்திலே அல்லாஹ் எனக்கு காட்டுகிறான், ஹாதா முஸ்ரின் ஃபுலான் இப்னு ஃபுலான், இந்த இடத்திலே இவன் சாவான், இந்த இடத்திலே இவன் சாவான், இந்த இடத்திலே இவன் சாவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருடைய திட்டங்களை தீட்டிவிட்டு மறுநாள் போருக்காக ஐஷாவுடைய வக்து வந்ததற்கு பிறகு தொழுதுவிட்டு மறுபடியும் இரவு வணக்கங்களை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்குகிறார்கள். சஹாபாக்கள் உறங்குகிறார்கள். நிம்மதியாக இந்த தூக்கத்தை கொடுத்தவன் அல்லாஹ், இந்த தூக்கத்திலே நிம்மதியை கொடுத்தவன் அல்லாஹ். சூரத்துல் அன்ஃபாலுடைய 11வது வசனத்திலே அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான். ரமதானுடைய பிறை 17, ரமதானுடைய பிறை 17 2ஆம் ஹிஜ்ரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து 2 ஆண்டுகள் தான் ஆகி இருக்கிறது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய படையுடைய விபரம். அங்கே மக்காவின் படை, அபூ ஜஹலும் அபூ சுஃபியானும்
அபூஜஹலுடைய படை கொக்கரித்துக் கொண்டிருக்கிறது. குறைஷிகளை பழி வாங்குவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய இரத்தங்களை உறிஞ்சுவதற்காக ஒவ்வொரு நாளும் ஆயுதங்களை தயாரித்துக் கொண்டு 1000 ஒட்டகங்களையும் பல குதிரைகளையும் பல கவசங்களுடன் ஆயுதங்களுடன் குறைஷி படை காத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இரவும் முழித்துக் கொண்டு வீர முழக்கத்தை விட்டுக் கொண்டு அபூஜஹல் உசுப்பேற்றிக் கொண்டிருக்கிறார் குறைஷி படைகளை. ஆனால் அந்த படையில் 2 நல்லவர்கள் இருக்கிறார்கள். உமைர் இப்னு வஹப் அல் ஜுமஹி என்ற ஒரு மனிதர் நேராக செல்கிறார். என்ற ஒரு மனிதரை அபூஜஹல் அனுப்புகிறான். நீ சென்று பார்த்து வா, மக்காவின் மதீனாவின் படை அல்லாஹ்வுடைய தூதருடைய படை எவ்வளவு இருக்கிறது என்று. சென்று வந்து சொல்கிறார், 300 பேர் இருக்கிறார்கள், அதற்கும் மேலாக சில பேர் இருக்கிறார்கள். அப்படியா, நீ மேலும் பார், வேறு எங்கேயாவது இருக்கிறார்களா மக்கள் என்று. அவர் சென்று பார்க்கிறார், வேறு எங்கும் மக்கள் இல்லை, வேறு எங்கும் பதுங்கவும் இல்லை. 300 பேர் நேரடியாக இருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். வந்தவர்கள் 313 பேராக இருக்கலாம், ஆனால் அவர்கள் ஒட்டகங்கள் எல்லாம் மரணத்தை சுமந்து வந்து இருக்கிறது. மரணத்தை சுமந்து வந்து கொண்டிருக்கிறது பத்ரை நோக்கி. நாம் அவர்களை வெட்டுவதற்கு முன்னால் அவர்கள் நம்மில் ஒருவரையாவது வெட்டாமல் மரணிக்க மாட்டார்கள். ஒரு காஃபிர் சொல்லுகிறார், ஒரு முஷ்ரிக் சொல்லுகிறார் அபூஜஹலிடத்திலே, நாம் அவர்களை வெட்டுவதற்கு முன்னால் அவர்கள் நம்மில் ஒருவரையும் வெட்டாமல் விடமாட்டார்கள். அவர்கள் மரணத்தை சுவைப்பதற்காகவே போரிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் போலும். எந்த ஆயுதங்களும் இல்லை, எந்த வாளும் இல்லை, கேடயமும் இல்லை, கவசமும் இல்லை. சில வாள்களை சில கேடயங்களை வைத்துக் கொண்டு போரிலே வந்து நிற்கிறார்கள். இவர்களின் நோக்கம் என்னவாக இருக்கும் என்று சொல்கிறார். அதனால் ஒரு நல்ல அறிவுரை சொல்கிறேன், நாம் திரும்பி விடுவோம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அபூஜஹல் கூறினான், யாருக்கு வீரம் பார்த்து விடுவோம் போரிலே, இவனுடைய பெருமையை அடக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவன் உம்மத்துடைய ஃபிரௌன் என்று சொன்னார். ஃபிரௌன் இவன் பெருமை அடித்தவன், அடங்கவே மாட்டான். அவனுடைய வாயிலே மரணம் கவ்வும் வரை, மண்ணை கவ்வும் வரை. அதற்கு பிறகு அந்த தோழர் நேராக வந்து முஸ்அப் இப்னு மஅரிகா என்ற ஒரு மனிதரிடத்தில் வருகிறார்கள். அவர் நேராக சென்று உத்தைபா அவர்களிடத்திலே சென்று சொல்லுகிறார், தோழரே, இப்படி நம்முடைய கூட்டம், நம்முடைய ஊர்வாசிகள், மக்காவாசிகள், நம்முடைய குடும்பத்தார்கள், சகோதரர்கள் எல்லோரும் போரிலே வந்து நம்மை எதிர்ப்பதற்காக நிற்கிறார்கள். நாம் கொண்டால் ஒன்று நம்முடைய குடும்பத்தினர்களை கொல்லுவோம், நம்முடைய சகோதரர்களை கொல்லுவோம், நம்முடைய சகோதரனின் மகனை கொல்லுவோம். இந்த போர் தேவையா, முடிவெடுத்துக் கொள்வோம். உத்பா வருகிறார் மக்களுக்கு மத்தியிலே, யா மஅஷரல் குரைஷ், குறைஷி கூட்டத்தார்களே, யாருடன் போர் புரிய போகிறீர்கள் என்று சிந்தனையை நீங்கள் கொள்ளுங்கள். அவர்கள் நம்முடைய சகோதரர்கள், அவர்கள் நம்முடைய சகோதரனின் மகன்கள், அவர்கள் நமக்கு குடும்பத்தார்கள், உறவினர்கள். அவர்களுடன் போர் புரிந்து வெற்றி அடைவது கண்ணியமா? நம்முடைய குடும்பத்துடனே போர் புரிந்து வெற்றி அடைவது கண்ணியமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்திலே உத்பா நடந்து வரும்போது பார்த்து சொன்னார்கள், இவர்கள் இந்த குறைஷிகள் பேச்சை கேட்க தகுதியானவர்கள். இந்த உத்பாவுடைய பேச்சை கேட்டிருந்தால் இந்த மக்கள் என்றையோ வெளியேறி இருப்பார்கள் இந்த படையை விட்டு என்று. சுப்ஹானல்லாஹ். உத்பாவிடத்தில் ஒரு மனிதர் கூறினார், நாங்கள் எல்லாம் தயாராக இல்லை, எங்களை உசுப்பேற்றிக் கொண்டு ஒரு ஷைத்தான் பின்னால் நிற்கிறான். யார் அவன்? அபூஜஹல். அவரிடத்திலே சென்று சொல்லுங்கள், நான் செல்ல மாட்டேன், யாரையாவது அனுப்புங்கள். முஸாப் செல்லுகிறான். யா அபூஜஹல், அப்போதுதான் கவசத்தை அணிந்து கொண்டு சரி செய்து கொண்டிருக்கிறான் ஆடைகளை. அபூஜஹலே, இப்படி போர் புரிய வேண்டும் என்று அவசியமா? வாயை மூடு, நான் கிளம்பி விட்டேன். முஹம்மதை சிறைபிடிக்காமல், தற்பெருமை, ஆசை, பேராசை நடக்குமா? முஹம்மதை சிறைபிடிக்காமல், அவருடைய தோழர்களை சிறைபிடிக்காமல் இந்த பத்ர் மைதானத்தை விட்டு நான் கிளம்ப மாட்டேன். நான் போர் புரிந்தே தீருவேன். உத்பா நடுங்குகிறதா காலெல்லாம்? உத்பாவுடைய இடுப்புகள் எல்லாம் ஆடுகிறதா பயத்திலே? அவர் வேண்டுமானால் பயந்து கொள்ளட்டும், நான் பயப்பட மாட்டேன். குழப்பம் மக்காவின் படையிலே. ஆனால் அபூஜஹல் தன்னுடைய பேச்சிலே வெற்றி அடைந்து விடுகிறான். மக்காவாசிகளை உசுப்பேற்றி அனைவரையும் போருக்கு தயார் செய்து அழைத்து செல்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ். அதற்கு பிறகுதான் மறுநாள் காலையிலே 2 படைகளும் சந்திக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய படை ஈமானை சுமந்த படை, அல்லாஹ்வின் உதவியை சுமந்த படை. குறைஷிகளின் படை, காஃபிர்களின் படை, அல்லாஹ்வின் சாபத்தை சுமந்த படை.
இரண்டு படைகளும் ஒன்றோடு ஒன்றா வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகளை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹும்ம ஹாதிஹி குறைஷ், இவர்கள் குறைஷிகள் அல்லாஹ்வே, இவர்கள் கர்வம் கொண்டவர்கள், இவர்கள் பெருமை அடித்தவர்கள், இவர்கள் உன்னுடைய தூதரை பொய்ப்பித்தவர்கள். அல்லாஹ்வே, இவர்களை வெற்றியடைய செய்து விடாதே, இந்த காலை பொழுதிலே இவர்களை நீ அழித்து விடு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷியை பார்த்தவுடன் சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே அபூஜஹல் பிரார்த்தனை செய்கிறான், அல்லாஹ்வே, லாத் உஸாவிற்கு கண்ணியத்தை கொடு, மக்காவாசிகளுக்கு கண்ணியத்தை கொடு, இந்த முஹம்மதுடைய படையை தோற்கடித்து மக்காவாசிகளின் கண்ணியத்தை காப்பாற்று. லா இலாஹ இல்லல்லாஹ். அபூஜஹல் பிரார்த்தனை செய்கிறான், அல்லாஹ்விடத்திலே ஷிர்க்கை கலந்தவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்கிறார்கள், முவாஹிதுகளின் தலைவர். யாருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிப்பான்? யாருடைய பிரார்த்தனையை? ஆம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரார்த்தனை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருந்த சஹாபாக்களை அனுபவிக்க சொல்லுகிறார்கள். எல்லோரும் அணிவகங்கள். பத்ர் போர்க்களத்திலே சஹாபாக்கள் நின்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியே சரிசமமாக படையிலே ஒரு குதிங்கால் கூட வெளியே வராமல் இருக்கிறது. ஒரே ஒரு குதிங்கால் மட்டும் வெளியே வந்து இருக்கிறது. சவாத் ரலியல்லாஹு அன்ஹு, யா சவாத் இஸ்தவு, சவாதை வரிசையை சரிபடுத்து. அல்லாஹ்வுடைய தூதரை முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடத்திலே வைத்திருந்த கம்பால் சவாதுடைய வயிற்றை குட்டி உள்ளே அனுப்புகிறார்கள். சவாது சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை துன்பம் கொடு